وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, நிகழ்ச்சியின் கடைசி பகுதியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. குறிப்பாக பெரும்பாலான நிகழ்ச்சிகள் ஒன்றில் முஸ்லிம் சகோதரர்கள் இருப்பார்கள் அல்லது முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் இருப்பார்கள். இது இருவிதமான சகோதரர்களும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. அதே நேரத்தில் செய்திகளை சொல்லுகின்ற பொழுது நீங்களும் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய அமைப்பில் பேச வேண்டிய நிர்பந்தத்திலே உள்ள ஒரு அழகான ஒரு புதிய ஒரு அனுபவத்தை தரக்கூடிய நிகழ்ச்சி. அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் இறைவனை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை அறிந்து கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இதில் நான் இந்த சுருக்கமான நேரத்தில் சில முக்கியமான விஷயங்களை மாத்திரம் இந்த இடத்திலே நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய உலகத்துடைய மிகப்பெரிய ஒரு போராட்டமாக சர்வதேச மட்டத்திலே பேசப்படக்கூடிய தலைப்புகளாக பல தலைப்புகள் இருக்கின்றன. விவாதிக்கப்படக்கூடிய தலைப்புகளாக பல தலைப்புகள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் இந்த உலகத்திற்கு பொருத்தமான இறுதி வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய மதம், மார்க்கம், சமயம் எது என்பது சர்வதேச மட்டத்தில் நாஸ்திகர்கள் ஆஸ்திகர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு இது. எல்லோருடைய கோணமும் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவரவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை தான் சரிப்படுத்தி பேசுவார்கள். அதே போன்று நாங்கள் என்ன நினைப்போம், வெளியே இருக்கக்கூடியவர்கள் அந்தந்த மதத்தை தான் சரிப்படுத்தி பேசுவார்கள். இறைவன் இவைகளையெல்லாம் பற்றி ஒரு வார்த்தை சொல்லுகிறான், வலிகுல்லின் விஜ்ஹத்துன் ஹுவ முவல்லிஹா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை ஒன்று, அவனே அதன் பக்கம் என்ன செய்கிறான், வழி நடத்தி கொண்டிருக்கிறான். அவனே அதன் பக்கம் வழி நடத்தி கொண்டிருக்கிறான். இறுதியை பார்க்கக்கூடியவர்கள், இதில் எது வெற்றி அடையும் என்பதை பார்க்கக்கூடியவர்கள் அந்த காலத்திலே வாழக்கூடிய மக்கள் தான். ஆனால் இன்றைய தினத்தில் நாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டம், பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கருத்து ரீதியாக, பகுத்தறிவு ரீதியாக, ஆய்வு ரீதியாக முன்வைத்து எமது போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் தமது கருத்துக்களுக்கு சார்பாக போராடி கொண்டிருக்கிறோம். அவரவர்கள் தனது மனதளவிலே எது 100க்கு 100% சரி என்று படுகிறதோ அந்த கருத்துக்காக நாம் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள் என்கின்ற தலைப்பை குறிப்பாக எனது மாற்று மத அன்பர்களும் காது கொடுத்து கேட்குமாறு தாழ்மையோடு நான் வேண்டிக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கோட்பாடு இருக்கிறதே, அது மனித குலத்தை பாதுகாக்கின்ற அமைப்பில் இருக்கிறதா, மனித குலத்தை ஆபத்திலே கொண்டு போய் விடக்கூடிய அமைப்பில் இருக்கின்றதா என்பதை கருத்தில் கொண்டுதான் நான் இந்த தலைப்பை அமைத்திருக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, உலகத்திலே ஏத்திஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவீதமான நாஸ்திகர்களை மாத்திரம் விட்டுவிட்டு இந்த உலக மக்களை எல்லாம் நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், ஏதோ ஒரு வகையில் படைத்த கடவுளை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்படி நம்புகிறார்கள் என்பது இரண்டாவது அம்சம். ஆனால் இந்த உலக மக்கள் அனைவருமே படைப்பு கோட்பாட்டை நம்பக்கூடியவர்களாக, நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் இன்று அமெரிக்கா, யூகே போன்ற இடங்களெல்லாம் டார்வினிசத்திற்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பாடத்திட்டங்களிலிருந்து அவைகளெல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்று சர்வதேச ரீதியாக பேசப்படக்கூடியதை நாம் பார்க்கிறோம். விஞ்ஞானிகள், சயின்டிஸ்டுகளுக்கு, உயர்ந்த சயின்டிஸ்டுகள் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் மதத்தை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவ யூத மதத்தை பின்பற்றக்கூடிய அறிஞர்களுக்கு மத்தியில் பெரிய விவாதங்கள் அமெரிக்கா, யூகே போன்ற நாடுகளில் நடப்பதை பார்க்கிறோம். எதன் காரணமாக, எல்லோரும் கணிசமான மக்கள், ஒரு சிற்பமான பெயர்களை தவிர அனைவருமே நாம் படைக்கப்பட்டோம் என்பதை என்ன செய்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள்.
இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பிரச்சனை எங்கு எழுகிறது என்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வெளியே உள்ளவர்களுக்கும் இடையில் பிரதானமான வேறுபாடு, அதைத்தான் நாம் இஸ்லாம் என்று சொல்கிறோம். அதான் மிக முக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய பாயிண்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் அதுதான். எல்லோரும் நாம் படைக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்கிறோம், நாம் இயல்பாக உருவாகவில்லை என்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட படைப்பு கொள்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரர்களுக்கு மத்தியில் உள்ள மிகப்பெரிய கருத்து முரண்பாடு என்னவென்று சொன்னால், அந்த கடவுளை எப்படி நம்புவது என்பதில் தான், படைத்தவனை எப்படி நம்புவது என்பதில் தான் மிகப்பெரிய கருத்து முரண்பாடே போய்கொண்டிருக்கிறது. இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த பார்வை உலகத்திலே ஏனைய மதங்கள் சொல்லக்கூடிய பார்வைகளை வித்தியாசமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்தில் உலக சமயங்களை நீங்கள் 3 பகுதிகளாக பிரித்துக் கொள்ளுங்கள். கடவுளுடைய விஷயத்தில், இறைவனுடைய விஷயத்திலே ஒரு சமயம், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமயம் இஸ்லாம் என்ன சொல்கிறது, படைத்தவன் ஒருவன் தான், அவன் எந்த வகையிலும் படைப்புக்கு ஒப்பாக மாட்டான், பலகீனங்கள் என்கின்ற எதுவும் அவனுக்கு இல்லை என்று சொல்கிறது. இன்னொரு சமூகம் என்ன சொல்கிறது, எல்லா பலகீனங்களையும் கடவுளுக்கு கொடுத்து மனிதர்களை போன்று கடவுளர்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள், வர்ணித்துக் கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நம்ம பார்க்கிறோம். இதற்கு 2க்கு மத்தியில் தான் யூத சமுதாயமும் கிறிஸ்தவ சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 2க்கு மத்தியில் நீங்கள் கிறிஸ்தவ சகோதரர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், எல்லா சிலையையும் வணங்க மாட்டார்கள், எல்லா படங்களையும் வணங்க மாட்டார்கள், எல்லா உருவங்களையும் வணங்க மாட்டார்கள். ஆனால் குறிப்பிட்ட 1, 2, 3 என்று என்ன செய்திருக்கிறார்கள், வைத்திருக்கிறார்கள். அவர்களை கடவுள் என்று அழைத்து வணங்குவார்கள். ஆனால் ஏனையவர்களை வணங்க மாட்டார்கள். மற்ற சகோதரர்கள் கடவுள் என கருதக்கூடிய முருகனையோ, கடவுள் என்று கருதக்கூடிய பிள்ளையாரையோ அவர்கள் வணங்க மாட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஏக ஒருவனையும் வணங்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக கிறிஸ்தவ சகோதரர்களும் யூத சகோதரர்களும் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே 3 விதமாக இந்த சமுதாயத்திலே கடவுள் சம்பந்தமான சிந்தனை இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் தீர்வு சொல்வதற்கு நல்ல வழி எது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இதற்கெல்லாம் நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்றால், எமது மனது சரியான பாதையில் போக வேண்டும் என்று சொன்னால், எந்த மதத்துடைய கருத்து திணிப்பும் எமது சிந்தனைக்குள் வராமல் நாம் சுதந்திரமாக இருந்து சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், என்ன சிறந்த வழி தெரியுமா? இன்னொன்றை தேடாமல் உள்ளதை கொண்டு சிந்திப்பதுதான். இல்லை என்று சொன்னால் தீர்ப்பாக அது மாறிவிடும். நம்மிடத்தில் எது இருக்கிறதோ அதை கொண்டு சிந்திப்பதுதான் நமக்கு சிறந்த வழி. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்துக்கு வழங்கிய மிக பிரதானமான ஒரு அருள், படைத்த இறைவன் மனித சமுதாயத்துக்கு வழங்கிய பிரதானமான ஒரு அருள் என்ன தெரியுமா? முன்னேற்ற அறிவு. பகுத்தறிவு என்று நிறைய பேர் சொல்லுவார்கள். பகுத்தறிவு என்று சொல்வதை விட டெவலப்மெண்ட் நாலேஜ் என்று சொல்றதுதான் மிகவும் நல்லது, முன்னேற்ற அறிவு. ஏனென்றால் பகுத்து அறிவு அப்படி என்று நீங்கள் யோசிக்க போனீர்கள் என்று சொன்னால், சில பொழுதுகளில் சில இடங்களில் மனிதர்களே தோற்று விடுகிறார்கள். ஒரு பசு கன்றை பெற்றெடுக்கிறது. அந்த கன்றை பெற்றெடுத்தவன் அந்த கன்றை நீங்க என்ன செய்றீங்க, கொண்டு போய் அந்த பசுக்கு தெரியாம வாசல்ல வச்சிடுறீங்க. அதுக்கு பின்னால் அவிழ்த்து விட்டு பாருங்க, அது தேடி தனது தாயை தேடி வந்து என்ன செய்யும், பால் குடிக்கும். அங்கனைக்கு 10-20 பசுக்கள் இருந்தாலும் சரி. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னால், பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நம்பர், தாய்மார்களுக்கு ஒரு நம்பர். ஏன்? தாய்க்கு தெரியாது எது ஏண்ட பிள்ளை என்று சொல்லி, குழந்தைக்கு தெரியாது எது எனது தாய் என்று சொல்லி. எது நல்ல முறையில் பகுத்தறிகிறது? பிறந்த உடனேயே எனது தாய் இதுதான். இன்னொரு தாயிட்ட பால் குடிக்காம போகக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது? அதுக்கு இருக்குது. அது மாத்திரமல்ல, மனிதனை கண்டால் தெருவில் உள்ள மிருகங்களை எல்லாம் பார்க்கிறோம், ஒதுங்கிடுது. மனிதனை கண்டால் ஒதுங்கி விடு. இது நம்மளை என்ன செய்வான்? பாதிக்க செய்வான். இன்னும் சொல்ல போனால், இந்த வாகனமே இல்லாத காலத்துல இருந்த பூனைகள், நாய்கள் இப்ப வாகனம் உள்ள காலத்துல இருக்குது. அதுக்கு போக்குள்ளே தெரியுது, இவன் முட்டிடுவான்னு திரும்பி என்ன செஞ்சிருது, வந்துருது. அது மனிதன் இல்லைன்னு தெரியுது, ஆனா இவன் முட்டிடுவான்னு என்ன செஞ்சிருது, ஹோன் அடிச்சோன்னு திருப்பி என்ன செஞ்சிருது, ஓடி போய்விடுவதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதனால டெவலப்மெண்ட், அதாவது பகுத்தறிவு இல்லை என்று சொல்வதை விட முன்னேற்ற அறிவில்லை. அன்றைக்கு எறும்புக்கு எது கூடோ அதுதான் இன்றைக்கு கூடு, அன்றைக்கு மாட்டுக்கு எது குணமோ எது சூழலோ அதே தான் இன்றைக்கும் உள்ள சூழல். எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. ஆனால் மனிதன்ட்ட என்ன இருக்குது? இந்த டெவலப்மெண்ட் நாலேஜ் என்ன செய்கிறது இருக்கிறது, தன்னை முன்னேற்றிக் கொள்ள அறிவு ரீதியாகவும்
அதே போல மெட்டீரியல் ரீதியாகவும் தன்னை முன்னேற்றி கொள்ளக்கூடிய ஒரு knowledge இருப்பதனால் தான் நாம் இந்த நூற்றாண்டில் இவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். இந்த நூற்றாண்டில் இவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களே, நமது சிந்திக்கின்ற இந்த knowledge-ஐ நமது லாபங்களுக்கு ஏற்ப நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நமது லாபங்களுக்கு ஏற்ப பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மொழி தெரியாது, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது விட்டாலும் நம்மளோட வசதிக்கு என்ன செய்வது, இதை பயன்படுத்துகிறோம். இன்றைக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடிய எத்தனையோ சகோதரர்களுக்கு கம்ப்யூட்டர் என்றால் என்னன்னே தெரியாது. ஆனா ஸ்கைப்பை ஒன் பண்ணி கொடுத்தா எப்படி கால் எடுக்கணும், எப்படி வீடியோ கால் எடுக்கணும், எப்படி ஆடியோ மட்டும் பேசணும், அதை சைன் அவுட் பண்ணணும், இதெல்லாம் தெரியும். ஆனா அவன் கம்ப்யூட்டரை பத்தியே தெரியாது. இன்னும் சொல்ல போனால் ஃப்ரீயா இன்டர்நேஷனல் கால் இன்டர்நெட்ல இருந்து போனுக்கு எடுக்கலாமா அப்படின்னு ஆய்வெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எதை வைத்து? அறிவெல்லாம் கம்ப்யூட்டரை பத்தி முடிச்சு ஐடி முடிக்கல அவர்களுக்குள்ள சிந்தனை என்ன, எமது வசதிக்கு என்ன செய்வது என்கின்ற அந்த இடத்திற்கு தமது சிந்தனை என்ன செய்கிறார்கள், யூஸ் பண்ணுகிறார்கள். இஸ்லாம் எமக்கு காட்டுகின்ற மிகப்பெரிய ஆர்வம் என்ன தெரியுமா? இதே சிந்தனையை நீ இந்த சமுதாயத்திலே உள்ள உன்னை படைத்தவன் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கைக்காக நீ செலவழிக்கலாம். பெரிய வேலை இல்லை. உன்னை படைத்தவன் ஒருத்தன் சொல்றான், கட்டாயம் நம்ம அதுக்கு கஷ்டப்படத்தான் போனோம். எப்படி கஷ்டப்படுவோம்? இவர் உனது தந்தை அல்ல, உனது தந்தை இந்த நாட்டிலே இருக்கிறார் என்ற ஒரு வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டால் நம்ம அதுல காட்டக்கூடிய ஆர்வம் இருக்கிறதே சாதாரண ஆர்வமா இருக்குமா? மிகப்பெரிய ஒரு ஆர்வமாக இருக்கும். எதற்காக அந்த ஆர்வம் காட்டுறோம்? நமக்கு பிறப்புக்கு காரணமான தந்தையை நம்ம கண்டுகொள்ளணும் என்பது மனிதனுடைய சிந்தனைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை, ஒரு ஆர்வம். அதில் நம்ம ஆர்வம் காட்டுகிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உன்னையும் உனது மனைவியையும் உனது குழந்தைகளையும் படைத்து உன்னை ஒருவன் பரிபாலிக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லப்படுது. சரி, 2 பேர் சொன்னா பரவாயில்ல. உலகத்தில் 600 கோடி பேர் சொல்றாங்க. இது உலகத்தில் 600 கோடி பேர் சொல்லுகிறார்கள். 600 கோடியிலும் 3 விதமாக இதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி உங்களுக்கு இருக்கிறது. உங்களது இந்த சிந்தனையை எதற்கெல்லாமோ பயன்படுத்தக்கூடிய நீங்கள் இன்னொரு மொழி என்னால் படிக்க முடியாது அப்படின்னு தான் நிறைய பேர் ஸ்கூல்ல இருந்து விலகி இருப்பாங்க. எப்படி? நம்மளுக்கு இங்கிலீஷ் வராது, நம்மளுக்கு சிங்களம் வராது, நம்மளுக்கு வேறொரு மொழி வராது தான் விலகி இருப்பாங்க. ஆனா இந்த நாட்டுக்கு எல்லாரும் இன்னொரு மொழியை படிச்சாங்களா இல்லையா? எது? அரபு மொழி. எப்படியோ படிச்சாங்களா இல்லையா? எப்படியோ பேச தெரியுமா இல்லையா? ஊர்ல படிச்சவனுக்கு கூட என்னது எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாததெல்லாம் சாதாரணமா படிக்காம கடைசி பெஞ்சில இருந்துட்டு நம்ம பேசுறோமா இல்லையா? எதன் காரணமா பேசுறோம்? நமது சிந்தனையை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அதுக்கு. அப்படி என்றால் மிகப்பெரிய ஒரு அநியாயம், மிகப்பெரிய ஒரு அறியாமை, மிகப்பெரிய ஒரு தோல்வி. நமது சிந்தனையை நாம் படைக்கப்பட்டோம் என்று சொல்லப்படுகின்ற கொள்கையில் ஒரு முடிவெடுக்காமல் வீணாக நாங்கள் விட்டு போகுது இருக்கிறதே, இதை போன்ற ஒரு அநியாயம் கிடையாது. நிச்சயமாக உங்களை படைத்த ஒருவன் இருந்து அவன் உங்களது மரணத்திற்கு பின்னால் உங்களை எழுப்பி ஏன் நீ என்னை கண்டுகொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை என்று கேட்டால் அதற்கு உங்களிடத்தில் எந்த நியாயமான பதிலும் இல்லை, இருக்கவே முடியாது. நான் மூளை யூஸ் பண்ணல என்று ஆக படிக்காதவர்கள் கூட சொல்ல முடியாது. ஏனென்றால் கூடுதலாக இன்றைக்கு படிக்காத மக்களுக்கு, எழுத தெரியாத மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அருள் என்ன தெரியுமா? மூளையை யூஸ் பண்றது. படித்தவர்களுக்கு இல்லாம போன பெரிய ஒரு கஷ்டம் என்ன தெரியுமா? மூளையை யூஸ் பண்ண இயலாம போனது. ஏன்? உங்களிடத்தில் கையில் கால்குலேட்டர் இருந்தால், கையில் கணினி இருந்தால் ஒரு நாள் நீங்க மூளை என்ன செய்ய மாட்டீங்க, யூஸ் பண்ண மாட்டீங்க. 5ம் 8ம் எத்தனை என்றாலே என்ன செஞ்சிடறான், கால்குலேட்டர் எடுத்துறான். ஏன்? அவனது கையில இருக்குது. அவன் கையில இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணக்கூடிய ஆர்வம் அவன்கிட்ட இல்லை. இல்லாதவன் என்ன செய்யறான், ஒரு பேப்பர் எடுக்கிறான், எழுதுறான். அது தெரியாதவன் என்ன செய்யறான், அதை விட்டுட்டு இப்படித்தான் என்ன செய்யறான், யோசிக்கிறான். அதனாலதான் சாதாரணமாக போனுடைய கண்டெக்ட் 1000 நம்பர்ல என்ன செஞ்சிடறாங்க, சர்வசாதாரணமா கொஞ்சம் பேர் பாடமாக்கி வச்சுக்கிறாங்க. அவனுக்கு வாசிக்க தெரிய, டைப் பண்ண தெரியாது. இதன் காரணமாக அப்ப அன்புள்ள சகோதரர்களே, நான் இதை எதற்கு சொல்கிறேன் தெரியுமா? நிறைய பேர் இந்த விஷயங்கள் பேசப்படுகின்ற பொழுது என்ன நினைக்கிறான் சொன்னால், நம்மளுக்கு சம்பந்தம் இல்ல, இது மதவாதிகளுடைய சண்டை. யாருடைய சண்டை? மதவாதிகளுடைய சண்டை, மார்க்கம் என்று சொல்லுகின்றவர்களுடைய சண்டை. நம்ம வந்தமா, தொழிலை பார்த்தோமா, சம்பாதிச்சமா, குடும்பத்தை பார்த்தோமா, போயிருவோம் என்று நினைக்கிறார்கள். அதனால தான் இந்த உபதேசத்தை சொல்கிறேன். எமது சொந்த சிந்தனையை நாம் எங்கெல்லாமோ யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். டெவலப்மெண்ட் நாலேஜ் என்கின்ற ஒரு அறிவை அல்லாஹு தஆலா கடவுள் நம்மளுக்கு தந்திருக்கிறான். அதை நாம் பயன்படுத்தாமல், அதனூடாக இறைவனை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவோம் என்று சொன்னால் எம்மை போன்ற குற்றவாளிகள் கிடையாது சகோதரர்களே. அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நமக்கு தரப்பட்ட சொந்த சிந்தனையில் இருந்து
படைத்தவனை நாம் அழகாக முடிவெடுக்கலாம். படைத்தவனை பற்றிய நிறைய அறிவு கிடைக்க வேண்டும் என்றால் அவன் நமக்கு சொல்ல வேண்டும். ஆனால் படைத்தவனை பற்றி நம்ம ஒரு முடிவெடுப்பதற்கு நமது சொந்த சிந்தனை போதுமானது. நமது சொந்த சிந்தனை போதுமானது. இவர்தான் தந்தை என்று முடிவெடுப்பதற்கு சொந்த சிந்தனை போதுமானது. ஆனால் தந்தையுடைய பண்புகளையும் பழக்கங்களையும் தெரிந்து கொள்ள அவர் ஏதாவது சொல்ல வேண்டும் அல்லது அவரோடு பழக வேண்டும். எனவே இறைவனை அறிந்து கொள்ள இறைவனது வேதமும் தேவை. அதே நேரத்தில் இறைவனை அறிந்து கொள்ள நமது சொந்த அறிவும் தேவை. எனவே நம்ம இப்ப எந்த வேதத்திலும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இருந்தால் அவங்க ஒரு முடிவு வரட்டு, என்ன தேடட்டும், அவர்கள் தேடட்டும், படிக்கட்டும். தங்களது மூளையை யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தங்களோட சிந்தனையை போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த கடவுள் கொள்கை மனிதனை அடிமைப்படுத்தாமல் வைத்திருக்கிறதோ, எந்த கடவுள் கொள்கை மத குருமார்களுக்கு எம்மை அடிமைப்படுத்த செய்கிறதோ, எந்த கடவுள் கொள்கை எம்மையும் எமது குடும்பத்தையும் விற்கிறதோ, எந்த கடவுள் கொள்கை எம்மை சிந்திக்க விடாமல் ஆக்கிறதோ, அதை நாம் கடவுள் கொள்கையாக எடுத்துக்கொள்வோம் என்றால் நாம் மூளையை விற்கிறோம். நாம மூளையை விற்பதற்கு தயாராக இல்லை. உலகத்துல எந்த மனிதனும் தான், உதாரணமாக நீங்க இங்க தொழிலுக்கு வந்திருக்கிறீங்க, தொழிலுக்கு வந்திருக்கிற நேரத்தில் 1500 ரூபாய் செலரி, 1500 ரியால் செலரி என்று வைங்க. ஒரு கம்பெனியில ஜொப்புக்கு உங்களை கூப்பிடுறான். என்ன ஜொப்பு தெரியுமா? 15000 ரியால் செலரி. என்ன ஜொப் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் காலையில் அந்த ஆபீஸுக்கு வந்து வாரவர்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் சத்தம் போட்டு சிரிக்க வேண்டும். என்ன ஜொப்பு? சத்தம் போட்டு சிரிக்கணும். எப்போ பார்த்தாலும் தோப்பு கரணம் போட்டுக்கிட்டு இருக்கணும். உங்களுக்கு ஜொப்புக்கு செலரி என்ன தெரியுமா? 15000 ரியால். எந்த சர்டிபிகேட்டும் தேவையில்லை, எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை என்று சொன்னாலும் எங்கள யாரும் போகிற செத்தாலும் இந்த ஜொப்புக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். நான் பைத்தியக்காரனான்னு கேட்போம். என்ன காரணம்? மனிதன் தன் சொந்த சிந்தனையை மதிக்கிறான். மனிதன் தனது சொந்த அந்த பகுத்தறிவை மதிக்கிறான். உலகத்துல மனிதனை எதற்குள்ள எதை நிர்பந்தித்தாலும் இதற்குள்ள எவனும் போவதை என்ன செய்யவில்லை, அவன் அனுமதிக்கவில்லை. எது போனாலும் அதை வெளியெடுப்பதையும் அவன் அனுமதிக்கவில்லை. அப்படித்தான் மனிதன் தன் மூளையை வைத்திருக்கிறான். அதனாலதான் அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை என்ற அந்த இடத்திலிருந்து நீங்கள் யோசித்து பாருங்கள். நாம் படைத்தவனை ஏற்றுக்கொள்கிறோம், படைத்தவனை ஏற்றுக்கொள்கிறோம். இந்த ஏற்றுக்கொள்கிறோம் என்ற இடத்திலிருந்து நீங்கள் யோசித்து பாருங்கள். படைத்தவன் ஒருவனாக இருப்பது நியாயம் என்று படுகிறதா, பலரென்று இருப்பது உங்களுக்கு நியாயம் என்று படுகிறதா? நான் கேள்விகளை மட்டும்தான் சொல்லிக் கொண்டு போகிறேன். பதில்களை உங்கள் மூளை யோசித்து முடிவெடுக்கட்டும். படைத்தவன் ஒருவனாக இருப்பதை நமது சிந்தனை சரி என்று சொல்கிறதா, பலராக இருப்பதை சிந்தனை சரி என்று சொல்கிறதா? படைத்தவன் இந்த உலகத்தில் பல உருவங்களோடு இருப்பதை நமது சிந்தனை சரி என்று சொல்கிறதா? இந்த உருவங்களை கண்டவர்கள் யாருமே இல்லை, அதனால் படைத்தவனுக்கு என்ன உருவம் என்பது நமக்கு தெரியாது என்று சொல்வது நமது சிந்தனை நியாயம் என்று சொல்கிறதா? மனிதர்கள் எல்லோரும் மலத்தையும் சலத்தையும் சுமந்தவர்கள். அப்படி இருக்க ஒரு சிலர், நான் இறைவனுக்கு நெருக்கமானவர், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், இறைவனிடமிருந்து நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், நெருக்கத்தை பெற்றுத் தருகிறேன் என்கின்ற புரோகிதம், மத குருத்துவம், இதை உங்கள் மனது சரி என்று சொல்கிறதா? படைத்தவன் எல்லோரையும் படைத்தான் என்று சொன்னால் அவன் என்னையும் தான் படைத்தான், எல்லோருக்கும் வணங்க முடியும் என்றால் எந்த மத குருவும் இல்லாமல் என்னால் வணங்க முடியும் என்று சொல்கின்ற சிந்தனையை உங்கள் மூளை ஏற்றுக்கொள்கிறதா? எதை ஏற்றுக்கொள்கிறது? அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, பலகீனங்களை கடவுள் மனிதனுக்கு படைத்திருக்கிறான். எந்த பலகீனமும் இல்லாமல் தான் கடவுள் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வசனம் உங்களுக்கு சரி என்று படுகிறதா? மனிதனுக்குள்ள எல்லா பலகீனமும், தூக்கம், திருமணம், குழந்தை, பிள்ளை, ஆசாபாசங்கள், எல்லா பலகீனமும் கடவுளுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு வடிவங்களிலும் நம்ம உருவம் அமைப்போம் என்ற சிந்தனை உங்களுக்கு சரி என்று படுகிறதா? யோசித்துக்கொண்டே வாங்க சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, கடவுளுக்கு தோல்வி இல்லை, கடவுளுக்கு அழிவு இல்லை. கடவுள் பணக்காரனுடைய பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்வான், ஏழையுடைய பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லுகின்ற அந்த கடவுள் தன்மை சரி என்று படுகிறதா? யோசிச்சுக்கிட்டே வாங்க சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, கடவுளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் படைத்தான் என்று சொல்லுகிற நேரத்தில் பிறப்பால் எந்த படைப்பும் வித்தியாசம் கிடையாது என்று சொல்லுகின்ற கடவுள் கொள்கை சிறந்தது என்று படுகிறதா? அல்லது 4-5 நாமளாக பிரித்து கொண்டு கிறிஸ்துவ யூத மதத்திலிருந்து துரத்தப்பட்டவருடைய கொள்கையான இந்த ஏற்றத்தாழ்வி தலித்துவம் என்கின்ற கொள்கை உங்களுக்கு சரி என்று படுகிறதா? அன்புள்ள சகோதரர்களே, பட்டியல் போட்டு போங்க. நீங்க இதெல்லாம் சரி என்று படல, என்னை படைத்தவன், அவனை நான் வணங்குவேன்,
அவனை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, ஆனா படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், இந்த பண்புகள்லாம் அவனுக்கு இருக்க முடியாது என்று உங்கள் உள்ளம் ஏற்றுக்கொள்கிறதா? அதனது அர்த்தம் தான் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அல்லாஹ்வை தவிர. வேற எதுவுமே இல்ல அர்த்தம். எல்லா மதங்களுக்கும் உள்ளே நுழைகின்ற பொழுது ஒரு சடங்கு இருக்கிறது. ஆனால் தெளிவாக சொல்லுகிறேன் சகோதரர்களே, இங்கே சடங்கு கிடையாது. இந்த வார்த்தையை சொல்லுவதை தவிர எந்த சடங்கும் கிடையாது. இந்த இடத்திலே வந்து நீங்கள் சொல்லாமல் தனியாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னால், இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியாத இருந்து வணக்கத்துக்குரியவன் இறைவன் தான், அவனை மட்டும்தான் நான் வணங்குவேன், அவனுக்கு எந்த பலகீனம் இருக்காது என்று உங்கள் மனம் ஏற்றுக்கொண்டு வார்த்தையை நீங்கள் உங்கள் மொழியால் மொழிந்தால் நீங்கள் முஸ்லிம். அதான் எங்கள் வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே இறைவனை அறிந்து கொள்ள நீங்கள் சிறந்த வழி உங்கள் சிந்தனையை நீங்கள் உபயோகப்படுத்துவது, உங்கள் மூளையை உபயோகப்படுத்துவது. உங்களை விடுதலைக்கு வழியாக தேடுகின்ற ஒரு மார்க்கமாக இருந்தால் அது இஸ்லாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இதுதான் இஸ்லாம் என்ற சொல்லு. கட்டுப்படுதல். நீங்கள் உங்கள் சிந்தனை எங்கே வழிநடத்தி சொல்கிறதோ, எந்த இறை கோட்பாட்டின் பக்கம் உங்கள் சிந்தனை வழிநடத்தி சொல்கிறதோ அதுதான் இஸ்லாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபிமார்கள், தூதுவர்கள், பிரச்சாரகர்கள் என்றெல்லாம் ஒரு வார்த்தை நம்ம சொல்லுகிறோம். தூதர்கள் என்று இஸ்லாத்திலே சொல்லப்படுவதெல்லாம் மக்கள் இந்த கொள்கையை விட்டு தூரமாகின்ற நேரத்தில், மக்கள் இந்த கொள்கையை விட்டு தூரமாகின்ற நேரத்தில், என்ன கொள்கை? படைத்தவன் இப்படித்தான் இருக்க வேண்டும், அவனை மட்டும்தான் நான் சிரம்பணிய வேண்டும் என்கின்ற அந்த தூய்மையான இடத்திலிருந்து நமக்கு தெரியாமல் நம்ம சிந்தனையை விட்டு நாம் திசை திரும்புவதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கலாம். ஒன்று தவறான வழிகாட்டல், இரண்டாவது அதை பற்றிய ஆசையின்மை. இந்த ரெண்டின் காரணமாக நாங்கள் திசை திரும்பலாம். அப்படி திசை திரும்புகிற நேரத்தில் இறைவன் இந்த மனித சமுதாயத்துக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருள், கடவுள் இந்த மனித சமுதாயத்துக்கு செய்த மிகப்பெரிய அருள், மனித சமுதாயத்திலிருந்து ஒருவரை தூதராக தெரிவு செய்தது. மனித சமுதாயத்திலிருந்து ஒருவரை தூதராக தெரிவு செய்து அந்த தூதருடைய ஒரே ஒரு வேலை, இறைவனை நீங்கள் இப்படி நம்ப வேண்டும் என்று நான் ஒரு வசனம் சொன்னேனே, ஒரு தொகுப்பு செய்தேனே, இதை அந்த தூதர்மார்கள் என்ன செய்தார்கள்? இறைவனுடைய செய்தி என்று மக்களுக்கு எடுத்து வைத்தார்கள். இதுதான், இதுக்குத்தான் நம்ம தூதர் என்று நம்புறோம். இறுதியாக வந்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் நாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய எந்த விதமான புத்தகங்களையும் நீங்கள் வாசிக்காமல், எந்த ஆய்வுகளையும் எடுக்காமல், எந்த பெரிய விரிவான விளக்கங்களும் தேவைப்படாமல் உங்கள் சிந்தனை எங்கே வழிநடத்தி செல்கிறதோ அதன் பக்கம் போக முடிந்த ஒரு கொள்கை சகோதரர்களே. அன்புள்ள சகோதரர்களே, இது அடிப்படை. இந்த அடிப்படையோடு இரண்டாவது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் நினைக்கிறார்கள் இதை ஏற்றுக்கொள்வதனால் நாம் மறுமையில் இறைவனது விசாரணையில் இருந்து தப்புவோம். இறைவனுடைய கேள்வியில், இறைவா நீ என்னை படைத்ததை நான் ஏற்றுக்கொண்டேன், உன்னையே வணங்கினேன், உனக்கு நான் இணை கற்பிக்கவில்லை என்பதை ஏற்றுக்கொண்டேன். இந்த இடத்துல இன்னொரு செய்தியை நான் அழுத்தமாக சொல்லுகிறேன். இது நிறைய பேருடைய சிந்தனையில் அது இருக்கிறது. கடவுள் ஒருவனா இருந்தானே, ரெண்டு பேரா இருந்தானே, நான் கடவுள் ஏற்றுக்கொண்டு போயிடுறேன். அப்படி இல்லை. ஒரு வீட்டில் ஒரு ரெண்டு மனைவிகள் உதாரணம், இரண்டு பிள்ளைகள் உதாரணம். நான் இந்த ரெண்டு உதாரணத்தை சொல்றேன். மனைவி எடுங்க. ஒரு மனைவி இருக்கிறார், எல்லா வேலையும் செய்யறான், கணவன் என்ன சொன்னாலும் செய்யறான், நேர்மையா நடந்து கொள்றா, கணவனுக்கு நம்பிக்கை, அதாவது வீட்டில் உள்ள எல்லா வேலையிலும் சொன்ன மாதிரி செய்யறான். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, அவளை இந்த பெண்மணி இன்னொருவரோடு தொடர்பாக இருக்கிறார், இந்த பெண்மணி இன்னொருவரோடு தொடர்பாக இருக்கிறார் என்ற செய்தி அவருக்கு கேள்விப்படுகிறது. இது நிச்சயமாக அவருக்கு தெரிகிறது. அவர் என்ன சொல்கிறார்? எனது மனைவி என்னதான் இன்னொருவரோட தொடர்பாக இருந்தாலும் எல்லா வேலையும் செய்யறார் பாத்தீங்களா, அந்த அடிப்படை நான் மனைவி விட மாட்டேன் எனக்கு நம்பிக்கைன்னு சொல்லுவாரா? நீ என்ன வேலை செஞ்சாலும் இந்த நாசமா போன வேலையை செஞ்சதுனால என்ன செய்ய மாட்டேன், உன்னைய நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லுவாரா? ஏனென்றால் மனைவி என்பதற்குரிய அடிப்படை தகுதி அது. அதான் மனைவி என்பதற்குரிய அடிப்படை தகுதி என்ன? இது இன்னொரு மனைவி இருக்கிறார், எந்த வேலையும் செய்ய மாட்டான், உருப்படியே இல்லை, ஆனால் கணவனுக்கு நம்பிக்கை இவர்தான் அப்படி என்ற நம்பிக்கையில் அவ இருக்கிறான், அவருடைய நாணயத்தை பாதுகாத்துக் கொள்றான். இவன் 1000 சண்டை வந்தாலும் அந்த மனைவியை வச்சுக்கல பார்க்கணும். திருமணம் அப்படியே அந்த திருமண பந்தத்தை பேண வேண்டும். ஏன்? அவள் மனைவி என்ற அந்தஸ்தை என்ன செய்யல, விட்டு கொடுக்கவில்லை. ஒரு உங்களுடைய பிள்ளைகளை எடுங்கள். நீங்க இந்த நாட்டிலிருந்து கஷ்டப்பட்டு உழைத்து அனுப்புகிறீர்கள், நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்கிறான் இல்லை, ஆனால் நீங்க அனுப்பிக்கிட்டு. அதே நேரம் உங்களுக்கு இப்படி ஒரு புள்ளி இருந்தான்னு வைங்களே, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறான், ஆனா அவன் எனக்கு தந்தையே இல்லை என்றான், அவன் எனக்கு அப்பாவா இல்லை, எனக்கு கன்ஃபார்மா தெரியும் என்று அவனுக்கு அனுப்புவீங்களா? நீங்க அவனை முதலாவது ஊட்ட விட்டு என்ன செய், வெளியே அனுப்புன்னு சொல்லுவீங்க. என்ன காரணம்? மனிதனுடைய இயல்பு எது தகுதியோ அதை தர வேண்டும்.
எனவே நீங்க இந்த உலகத்துல என்ன நன்மை செய்தாலும் என்ன பெரிய வேலை செய்தாலும் படைத்தவனை படைத்தவன் இல்லை என்று சொல்லிவிட்டு என்ன செய்தாலும் உங்களோட வீட்டில் ஒரு பிள்ளைக்கும் அந்த மனைவிக்கும் உதாரணம். அதான் இந்த உலகத்தில் உள்ள விஷயம். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமையில் இறைமதி எழுப்பப்பட்ட விசாரணை நேரத்தில் இறைவனிடத்திலே நாம் விசாரிக்கப்படுகிற நேரத்தில் நாம் உன்னை கடவுளாக ஏற்றுக்கொண்டேன், உன்னைத்தான் வணங்கினேன் என்று சொல்வதற்காக மட்டும் நாம் இதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. இன்னொரு விஷயம் இருக்கிறது. இந்த வாழ்க்கையுடைய சந்தோஷம், உலக வாழ்க்கையுடைய வெற்றி, குடும்ப வாழ்க்கையுடைய மகிழ்ச்சி, நாம் அடைகின்ற ஒவ்வொரு செகண்டுடைய சோதனைகள், அன்புள்ள சகோதரர்களே, எவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு வசதி உள்ளவராக இருந்தாலும் இந்த நாட்டிலே வாழுகிற நேரத்தில், உலகத்தையே நான் சொல்லுகிறேன், உதாரணத்துக்கு இந்த நாட்டை சொல்லுகிறேன், எவ்வளவு வசதி உள்ளவராக இருந்தாலும் சரி, தனக்கு நிறைய நண்பர்கள் கிடைத்தாலும் சரி, உயிருக்குயிராக தன் உயிரை விடக்கூடியவர்கள் கிடைத்தாலும் சரி, அவர்களால் சொல்ல முடியாத, கண்ணீர் விட்டு அழக்கூடிய, தாங்க முடியாத சோதனைகளும் வேதனைகளும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த வடுவை எந்த நண்பனும் இல்லாமலாக்க முடியாது, எந்த மனைவியும் இல்லாமலாக்க முடியாது, எந்த பெரிய உதவியாளனும் இல்லாமலாக்க முடியாது. இந்த நாட்டிலே எவராக இருந்தாலும், மனித இந்த உலகத்திலே வாழக்கூடிய எவராக இருந்தாலும், அவர் முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாத சகோதரர் இருக்கலாம், வசதியானவர்கள் இருக்கலாம், ஏராளமான நண்பர்கள் இருக்கலாம். தனிமை என்பது தனது சோகங்களையும் தனது கடந்த கால பதிவுகளையும் கண்ணீர் வடிக்க செய்யும். அப்படி என்றால் அந்த தனிமை, அந்த வெறுமையாக இருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கிறது, இந்த உலகத்திலேயே நீங்கள் ஆறுதலோடு வாழ வேண்டும் என்றால், ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால், எந்த விதமான கஷ்டமான சூழ்நிலையிலும் நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால், இந்த வாழ்க்கையுடைய முழு ரகசியமும் அடங்கி இருப்பதே நீங்கள் ஏற்றுக்கொள்கின்ற கடவுள் கொள்கையில் தான். சந்தேகமே கிடையாது சகோதரர்களே. இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டும் ஒரு சந்தோஷத்தை சுமந்து செல்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வசனங்களுக்காக பேசவில்லை, வசனங்களுக்காக நான் பேசவில்லை. இந்த வாழ்க்கையுடைய ஒவ்வொரு செகண்டும் சந்தோஷத்தை சுமந்து செல்கிறது, ஒவ்வொரு செகண்டும் சோகத்தை சுமந்து செல்கிறது, ஒவ்வொரு செகண்டும் தோல்வியை சுமந்து செல்கிறது, ஒவ்வொரு செகண்டும் வெற்றியை சுமந்து செல்கிறது, ஒவ்வொரு செகண்டும் ஆர்வத்தையும் தைரியத்தையும் சுமந்து செல்கிறது, ஒவ்வொரு செகண்டும் தோல்வியையும் விரக்தியையும் சுமந்து செல்கிறது. இதில் நீங்கள் எதை தேர்வு செய்கிறீர்கள், எப்படி திசை திருப்பப்படுகிறீர்கள் என்பதெல்லாம் அடங்கி இருப்பது நீங்கள் ஏற்றுக்கொள்கின்ற கடவுள் கொள்கையில். முஸ்லிம்களாக இருந்தால் எந்த அளவுக்கு இறைவன் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, நம்பி இருப்பாங்க, நம்பிக்கை அதிகமாக இருக்காது உள்ளத்துல, என்ன செய்யாது, அந்த நம்பிக்கை திடம் இருக்காது. எந்த அளவுக்கு நீங்கள் நெருக்கமாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையுடைய சந்தோஷம் அதிலே இருக்கிறது. எந்த அளவு தூரமாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள், இந்த வாழ்க்கையில் உள்ள நான் சொன்ன மைனஸான பகுதிகளின் பக்கம் தள்ளப்படுவீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படியாக இருந்தால் இறை கோட்பாடை ஏற்றுக்கொள்வதற்கிறது, ஓர் படைத்த இறைவன் ஒருவன் தான் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கிறது, இது இந்த வாழ்க்கையில உங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் இருக்கிறது. சாதாரண மாற்றம் அல்ல. உங்கள் இதயத்தில் ஏற்படக்கூடிய திடம், நம்பிக்கை சாதாரணமானதல்ல. கடவுள் கொள்கை என்கின்ற இஸ்லாம் சொல்லுகின்ற கடவுள் கொள்கை இருக்கிறதே, ஒரு இறைவனை நம்புங்கள், இந்த தூதர் அதை பிரச்சாரம் செய்தார் என்றதோடு முடித்துக் கொள்ளவில்லை. இறைவனுடைய மிகப்பெரிய அருள் என்ன தெரியுமா, இந்த சமுதாயத்திற்கு வாழ்க்கையுடைய ரகசிய சந்தோஷங்கள் அடங்கிய பகுதிக்கு இஸ்லாம் வழிகாட்டியது, வாழ்க்கையுடைய மகிழ்ச்சிகளுடைய எல்லைக்கு வழிகாட்டியது. முஸ்லிம்களில் நிறைய பேர் அதில் தோல்வி அடைந்தார்கள். ஏன் தெரியுமா, இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அதை சுமையாக நினைத்தார்கள், சுமையாக நினைத்தவர்கள் தோல்வி அடைந்தார்கள், சுகமாக நினைத்தவர்கள் மரணத்திலும் சந்தோஷம் அடைந்தார்கள், தோல்வியிலும் சந்தோஷம் அடைந்தார்கள். சந்தோஷம் என்பது மனதோடு சம்பந்தப்பட்டது, எமது சூழலோடு சம்பந்தப்பட்டது அல்ல. எவ்வளவு பெரிய வசதி உள்ளவனாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக அவனால் இருக்க முடியாது, அவனது மனது சரியில்லாது விட்டால். எவ்வளவு பெரிய ஏழையாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருக்க முடியும், அவனது மனது சரியாக இருந்தால். இறைவன் செய்த ஒரு மிகப்பெரிய அருள் இது, இறைவன் செய்த மிகப்பெரிய அருள் இது, அன்புள்ள சகோதரர்களே. அதனால் இரண்டாவது கட்டமாக சரியான கொள்கை நீங்கள் தெரிந்து கொள்வது, சரியான கொள்கை நீங்கள் அறிந்து கொள்வது இருக்கிறதே, இது மிக முக்கியம். உங்கள் வாழ்க்கையுடைய வெற்றிக்கு, உங்கள் குடும்ப சந்தோஷத்துக்கு, உங்கள் வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு, ஒவ்வொரு செகண்டும் உங்கள் மனது அமைதி அடைவதற்கு. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுகிறேன் அன்புள்ள சகோதரர்களே, புள்ளி விவரங்களை எடுத்து பாருங்கள். நான் முஸ்லிம் என்பதற்காக இந்த புள்ளி விவரங்களை சொல்லவில்லை, தேடி பாருங்கள். உலகத்திலே தற்கொலை நடக்கிறது எல்லா சமுதாயத்திலும். தற்கொலை விகிதாசாரம் மிக 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 குறைந்த ஒரு சமுதாயம் என்றால்
அது முஸ்லிம் சமுதாயம் என்பதை உலக புள்ளி விவரம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இணையதளத்தில் உங்களால் முடிந்த மொழியில் புள்ளி விவரங்களை தேடி பாருங்கள். புள்ளி விவரங்களை தேடி பாருங்கள். முஸ்லிம்களுடைய புள்ளி விவரம் அல்ல, அந்நியர்கள் தரக்கூடிய புள்ளி விவரங்களை தேடி பாருங்கள். உலகத்திலே தற்கொலை விகிதாசாரம் குறைந்த விகிதம் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். என்ன காரணம்? தற்கொலை என்பது எமது வாழ்க்கையை முடித்துக் கொள்வது. இஸ்லாம் 2 விஷயங்களை மிக வன்மையாக கண்டித்தது. எது? நீங்கள் எவரும் மரணத்தை ஆசைப்பட வேண்டாம், மரணிக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். ஒன்று. இரண்டாவது என்ன? தற்கொலை செய்ய வேண்டாம். காரணம், மனிதன் தற்கொலை செய்வது இறைவனது முடிவுக்கு மேலால் அவசரப்படுவது என்று இஸ்லாம் சொல்வது. காரணம், உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் உண்டு, இறைவன் அநியாயம் செய்யவில்லை. உனது வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சி உண்டு, இறைவன் அநியாயம் செய்யவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் மனிதனை வாழ்வதற்குரிய முழு சுதந்திரத்தையும் இறைவன் தந்திருக்கிறார். மனிதர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்பதான் லாப நஷ்டங்கள் இந்த உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதற்கு இறைவன் பொறுப்பல்ல. இறைவன் அழகான ஒரு வாழ்க்கையை தந்தான். லாப நஷ்டங்கள் மனிதனுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப. மறுமையில் இறைவனுடைய முழு அதிகாரம் இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், நிறைய பேருடைய ஒரு கேள்வி, எத்தியோப்பியா இறைவன் நீதியானவன் என்றால், இறைவன் நல்லவன் என்றால், இறைவன் எத்தியோப்பியாவில் இப்படி வறுமையில் எலும்பும் தோளுமாக மரணிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை ஏன் வைத்திருக்கிறான் என்பது மனிதன் மனமுரண்டாக ஆய்வுக்கு மாறி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அன்புள்ள சகோதரர்களே, மனித சமுதாயமாக சம்பாதித்ததை தவிர வேறு எதில் இந்த ரிசல்ட்டை காட்ட மாட்டீங்க. இறைவனுடைய வேதம், முஸ்லிம்கள் நம்பக்கூடிய இறைவனுடைய வேதம் அல் குர்ஆன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்கிறான், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்திலே உள்ள எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதற்கு உணவளிப்பது இறைவனது கடமை. எந்த அளவுக்கு அந்த கடமையை இறைவன் நிறைவேற்றுகிறான் தெரியுமா? வயிற்றிலே இருக்கக்கூடிய கருக்கு உணவு கிடைப்பது இருக்கிறதே, அது கூட ஆச்சரியம் இல்லை. அது கூட ஆச்சரியம் இல்லையே. கனெக்ஷன் இருக்குது, குடல்வாய் கனெக்ஷன் என்ன செய்து இருக்கிறது. வெளியே வந்த முட்டைக்கு எப்படி உணவு கிடைத்தது? வெளியே இருக்கிற முட்டை இது சக்தி பெற்று உள்ளே வளர்ந்து ஒரு குஞ்சியாக மாறி அது எப்படி வெளியே வருகிறது? 21 நாள் பார்க்கிறோம், எந்த விதமான இன்டர்னல் கனெக்ஷன் அவுட்ல இருந்து இல்லை. எப்படி வருகிறது? அதனால இந்த உலகத்தில் இறைவன் உணவை பொறுப்படுத்திருக்கிறான். அது எத்தியோப்பியா மக்களுக்கும் தான். ஆனால் அந்த நாடு ஒரு வளமிக்க நாடு. எத்தியோப்பிய அரசாங்கத்துடைய ஆக மோசமான நடவடிக்கையின் காரணமாக அந்த மக்கள் வறுமையிலும் நோயிலும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். 2 விஷயம் காரணம். ஒன்று, அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தில் திட்டமிட்ட ஒரு நடவடிக்கை. இரண்டாவது, அவர்களுடைய சுகாதார திட்டத்துடைய மிக மோசமான ஏற்பாடு. எலும்புந்தோளுமாக இருப்பவர்கள் எல்லாம் பசியின் காரணமாக இருக்கவில்லை. பசி என்றால் உலகம் போய் கொட்டும். அதன் காரணமாக ஆரோக்கியம், அந்த நாட்டில் ஆரோக்கியம் என்ன செய்கிறது? பாதிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக இங்கே உள்ள நமது நாட்டில் உள்ள ஹாஸ்பிட்டல்களில் இருந்து எலும்புந்தோளுமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய போட்டோக்களை எத்தியோப்பியா பார்த்தா என்ன நினைப்பான்? பசிலிக்கிறா நினைப்பான். நோய் என்ன நினைப்பான்? நோய். அங்கு உரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படவில்லை அல்லது சூழல் பிரச்சனை அர்த்தம். இது போல நீங்கள் இந்த உலகத்திலே இறைவனை நல்ல எண்ணத்தோடு நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவனுடைய விஷயத்தில் சரியான சந்தோஷமான வழியை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். வாழ்க்கையுடைய மகிழ்ச்சி அதிலே தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக சகோதரர்களே, இது எனது இறுதியான செய்தியாக இருக்கட்டும். மூன்றாவதாக, இது மூன்றையும் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது செய்தி என்ன தெரியுமா? இறைவனுடைய வழிமுறையை, இறைவனுடைய தனித்துவத்தை ஏற்காத இஸ்லாத்திற்கு வெளியே உள்ள சகோதரர்களும் தெரிந்து கொள்ளுங்கள், முஸ்லிம்களும் தெரிந்து கொள்ளுங்கள். இறைவன் பொதுவானவன், இறைவன் கருணையுள்ளவன், இறைவன் அருளாளன், இறைவன் நமக்கே தெரியாமல் நம்மை கவனித்து நம்மளை முன்னேற்றிக் கொண்டிருக்கக்கூடியவன். இதன் காரணமாக அன்புள்ள சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மனிதர்களுடைய அவசரம் போன்று இறைவன் அவசரப்படுவது இல்லை. மனிதர்களுடைய அவசரம் போன்று இறைவன் அவசரப்படுவதில்லை. ஒவ்வொரு தூதர்மார்களிடத்திலும் அந்தந்த நிராகரிப்பாளர்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள். நீ இறைவனது தூதராக இருந்தால், இந்த மறுமை நாள் ஒன்று வரும் என்று சொல்றாயே, மௌத்தாகிய பின்னால் நம்மளை எழும்புவோம் என்று சொல்றாயே, அதை கொண்டு வர வேண்டியதானே அப்படின்னு ஒவ்வொருவரும் கேட்டார்கள். சப்போஸ் ஒரு கேள்வி, எங்களிடத்துல ஒரு 1000 ரியால் பொக்கெட்ல இருக்குது, நம்ம நாட்டுக்கு போறோம், நீ வெளிநாட்டில் இருந்தேன்னு சொல்றாய் தானே, ஒரு 1000 ரியால் இருந்தா காட்டு என்று ஒருத்தன் சொல்றான். நம்ம என்ன செய்வோம்? முதலாவதா காட்ட மாட்டோம், அப்படின்னு இருக்க மாட்டோம். உடனே எடுத்து இந்த இருக்குது, என்ன நினைச்சா நீ 10 வருஷம் எந்திக்கிறேன்னு காட்டி விட்டுருவோம். இது நமது இயல்பு.
நம்ம எல்லா விஷயத்திலும் அவசரப்பட்டு நம்மகிட்ட இருப்பதை காட்டிக்கொள்றோம். உதாரணமா வாகனத்துல போறீங்க, ஒரு ஆட்டோல போறீங்க, போறவன் ஏதோ ஒரு மிஸ்டேக் காரணமாக ரைட் சைட்ல எடுத்திருப்பான், அவன் லெஃப்ட்ல எடுத்திருக்கேன்னு வைங்களேன், லெஃப்ட்டுக்கு போடுங்க அப்படி என்று சொல்லிட்டு அவன் சொல்லுவான், இங்க பாருங்க எனக்கு ஒன்னும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, 20 வருஷம் மிடில் ஈஸ்ட்ல ஓட்டிக்கிற வாகனம் அப்படின்னு அவனா என்ன செய்வான் சொல்லுவான். மனிதனுடைய அவசரம். மனிதன்ட்ட ஒன்று இருக்குது, எல்லா விஷயத்திலும் ரிசல்ட்டுக்கு அவசரப்படக்கூடிய குணம் மனித குணம். அதே அவசரமாக இறைவன் அவசரப்பட்ட நிலைமை பெற்றிருக்கும். அதனால இறைவன் சொல்லுகிறார், நபியை சொல்லுங்கள், ஃபீமா அன்த மின் திக்ராஹா இலா ரப்பிக முன்தஹாஹா இன்னமா அன்த முன்திரு மை யக்ஷாஹா. அல்லாஹ் தஆலா அழகான ஒரு வசனம். நபியே உங்கள்கிட்ட எழும்பினா என்னன்னு கேட்கிறாங்க, மறுமை எப்போ வரும்னு கேட்கிறாங்க. நீங்க யாரு அதை சொல்றதுக்கு? உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு அதை சொல்வதற்கு? நீங்கள் மறுமையை யாராவது பயந்தால் அவருக்கு உபதேசிப்பவர், அவருக்கு சொல்பவர், முடி இறைவனுடைய கையில இருக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்றான், நபியே சொல்லுங்கள், நபியே சொல்லுங்கள், நீங்கள் கேட்கின்ற விஷயம் அந்த மறுமை நாள் எனது கையில இருந்தால், உலக அழிவு நாள் எனது கையில இருந்தால் எப்பயோ உலகம் அழிஞ்சிருக்கும் என்று சொல்லுங்க. இதான் மனிதனுடைய இயல்பு. எப்படி? முகம்மதுடைய கையில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில மறுமை நாள் இருக்குது. அபூ ஜஹல் கேட்கிறான், நபி என்று சொல்றீங்க தானே, மறுமை என்று சொல்றீங்க தானே, காட்டுங்க பாப்பா. உடனே என்ன நடந்திருக்கும்? மறுமை வந்திருக்கும் என்று சொல்லுங்க. நான் மனுஷன், முகம்மது ஒரு மனிதர், அதனால் என்ன நடந்திருக்கும்? அடுத்த செகண்டே மறுமை நடந்திருக்கும். ஆனால் அது இறைவனிடத்திலே இருக்கிறது. அது யாரிடத்திலே இருக்கிறது? இறைவனிடத்திலே. இறைவன் உங்களை போன்று அவசரப்பட மாட்டான். இறைவன் நீங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக தாமதிக்கிறான். இறைவன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தாமதிக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, அதனால்தான் ஒரே ஒரு சிந்தனைக்கு உலகத்திலே வரலாற்றிலே நாங்கள் படிக்கிறோம், இந்த சமுதாயம் அநியாயம் இழைக்கப்பட்டது, இந்த சமுதாயம் அநியாயம் இழைக்கப்பட்டது, இந்த சமுதாயத்தில் 10 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள், இந்த சமுதாயத்தில் 20,000 பேர் கொல்ல, இப்படி எல்லாம் படிக்கிறோம். அப்படி என்றால் உலக வரலாறு அநியாயத்தில் தான் இருந்திருக்கணும். இன்றைக்கு மனித சமுதாயத்தில் ஒத்தனை இருந்திருக்க கூடாது. எப்படி இருந்தார்கள்? உலகத்திலே அநியாயம் நடந்தாலும் இறைவனது மெத்தட், சுன்னத்து என்ன தெரியுமா, வழிமுறை என்ன தெரியுமா, நிர்வாகம் என்ன தெரியுமா, கொஞ்சம் டைம் விடுவான். அதுக்கு பிறகு வனுரீது அன்னமுன்ன அலல்லதீன ஸ்துதுஇஃபு ஃபில் அர்தி வனஜஅலஹும் அஇம்ம வனஜஅலஹுமுல் வாரிதீன். இந்த உலகத்திலே எமது வழிமுறை என்ன தெரியுமா? எவர்களெல்லாம் பலகீனப்பட்டிருக்கிறார்களோ, செகண்ட் ஆகி இருக்கிறார்களோ, தாழ்த்தப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் காப்பாற்றி உயர்த்தி அவர்களை தலைவர்களாக்குவதுதான் எமது வழிமுறை. அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த உலகத்தில் எவர்கள் பலகீனமாக இருந்தாலும் அவர்கள் ஒரு காலத்தில் ஆளுவார்கள் இந்த உலகத்தை. இன்றைய உலக சமுதாயம் 600 கோடி, வரலாற்றில் 200-300 வருடம் அல்ல, கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் மிகப்பெரிய அநியாயத்துக்குள்ளாக்கப்பட்ட ஒரு சமுதாயம் யூத சமுதாயம். யூத சமுதாயம் இந்த 600 பேர்ல இன்றைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டிருப்பது அந்த 2.5 கோடி யூத சமுதாயம் தான். மொத்தமே எத்தனை? 2.5 கோடி தான். அவர்கள் தான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை சர்வசாதாரணமான ஆய்வுகள் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றன. சர்வசாதாரணமாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம கேட்கிற கேள்விகள் எல்லாம் நேரடியாக காட்டி என்பதுதான். ஆனால் அதற்கெல்லாம் இறைவன் உங்கள் மீது வைத்திருக்கின்ற கருணை, இறைவன் தாழ்த்தி கொண்டிருக்கிறான். நீங்கள் கேட்கின்ற எல்லாம் நீங்கள் கண்ணால் காணுவீர்கள். நீங்கள் கேட்கின்ற எல்லாவற்றையும் நாம் கண்ணால் காணுவோம். ஆனால் அதற்குரிய நேரம் ஒன்று நமக்கு என்ன செய்கிறது இருக்கிறது என்கின்ற செய்தியை நாம் மனதிலே பதிய வைத்து கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அன்புள்ள சகோதரர்கள், எனக்கு முன்னால் பேசிய மௌலவி ஷேக் எனது உஸ்தாத் அப்துல் வதூத் ஜிஃப்ரி அவர்கள் ஒரு செய்தி சொன்னார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் என்கின்ற அந்த சூரா நபி அவர்களுக்கு முதலாவது இறக்கப்பட்ட சூரா. இது உலக வரலாறு. நீங்கள் அல்ல உங்களில் சிலர் வாசிக்காமல் இருக்கின்றதை பயன்படுத்தி நான் இதை சொல்லவில்லை என்பதை மற்ற சகோதரர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இதில் அவர்கள் தேடலாம், உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் இந்த வரலாற்றை. டாக்டர் கீத் மூர் எம்பிரியோலஜி என்று சொல்லக்கூடிய கருவியல் துறையில் மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர். இஸ்லாத்தை நிரூபிக்க விஞ்ஞானம் தேவை என்பது எமது கருத்தல்ல. விஞ்ஞானம் ஒரு பகுதி தேவையே தவிர மற்றபடி எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எனக்கு சொல்ல முடியாது. நான் சொன்ன பகுத்தறிவியல்பே ஒன்று போதுமானது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த டாக்டர் கீத் மூர் எம்பிரியோலஜியில் எந்த அளவுக்கு அவர் முன்னேற்றகரமான ஒரு கண்டுபிடிப்பாளர், ஒரு ப்ரொஃபசர் என்று சொன்னால், ஒரு சயின்டிஸ்ட் என்று சொன்னால், அவருடைய சிலபஸ் தான், அவர் போட்ட சிலபஸ் தான் இன்று வேர்ல்ட்லி உலக ரீதியாகவே கருவியல் துறைக்குரிய ஒவ்வொரு தீர்வுகள்லாம் இந்த உலகத்துக்கு வருது. அதை படித்து
சொல்லுகின்றவர்களுக்கு ஒரு சிலபஸ் இருக்குமே, அதுல ஒன்று இவர் எழுதிய நூல் சிலபஸ். வேர்ல்ட்லி எந்த ஒன்று எம்பிரியாலஜிக்கு தீர்வாக, கருவியல் துறைக்கு தீர்வாக வந்தாலும் அதுல இவரோட சிலபஸ் ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவருக்கு முஸ்லிம்கள் சிலர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அல் குர்ஆனில், முஸ்லிம்கள் வேதம் என்று நம்பக்கூடிய குர்ஆனிலே இருக்கக்கூடிய கருவு எப்படி உருவாகும், எப்படி வெளியாகும் என்பது சம்பந்தமான செய்திகளை டிரான்ஸ்லேட் பண்ணி கையில் கொடுக்கிறார். அவர் எல்லாம் படிக்கிறாரு. 1400 வருடங்களுக்கு முன்னால் இறங்கிய வேதம் இது. எழுத படிக்க தெரியாத மனிதருக்கு இறங்கிய வேதம் இது. அவர் படிக்கிறார். படித்துவிட்டு அவர் இந்த, அதாவது எம்பிரியாலஜி சம்பந்தமாக ஒரு நூல் எழுதி இருந்தார். அந்த நூல்ல, அதாவது பேர் எனக்கு ஞாபகம் வரவில்லை, அதாவது இந்த நூலில் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், கடைசியாக 2வது 3வது பதிப்பிலே குர்ஆனும் இதை 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்லி இருக்கிறது என்று இணைத்துக் கொள்கிறார். இவர் ஒரு நன் முஸ்லிம், சரியா, இணைத்துக் கொள்கிறார். அவர் இணைப்பது என்பது உலகத்திலே பொறுக்க முடியாத ஒரு செய்தி. இணைத்தவுடன் எல்லா மீடியாக்களும் ஒருமுறை அவரை போய் என்ன செய்து பேட்டி காணது. இணைத்த விஷயம் என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்லுது, ஹலகல் இன்சான மின் அலக், மனிதர்களை நாம் லீச், அட்டையுடைய வடிவத்திலிருந்து படைத்தோம் அப்படின்னு சொல்லுது குர்ஆன். அட்டையுடைய வடிவத்திலிருந்து படைத்தோம். அட்டையுடைய வடிவம் என்று 1400 வருஷங்களுக்கு முன்கால குர்ஆன் சொல்லுது. அட்டையுடைய வடிவத்திலிருந்து படைத்தோம் என்ற அந்த அற்புதமான செய்தியை தான் இவர் அதுல போட்டார். அப்ப உலக பெரிய மீடியாக்கள் அவருடைய மைக்கெல்லாம் பிடிச்சி ஒரு தடவை பேட்டி காணுது. நீங்க எப்படி இதை சொல்லுவீங்க? அட்டையுடைய வடிவத்தில் படைச்சான்றது என்ன, நீங்க எப்படி சொல்லுவீங்க? அன்று சொல்றாரு 1400 வருடங்களுக்கு முன்னால ஸ்கேனிங் மெஷின் இல்ல, அது இல்ல, இதுல எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? அதுக்கு மீடியா ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. லேசா கண்டுபிடிக்கலாமே, அரபிகள் ஆரம்ப காலத்துல மிக கொடியவர்களாக இருந்தாங்க வயிற்றுல. ஏனென்றால் இந்த அட்டை வடிவத்தில் இருக்கிறது கிட்டத்தட்ட 7வது நாள் 6வது நாள்ல இருந்து என்ன செய்யுது, ஆரம்பிக்குது, அட்டை வடிவத்தில் இருக்கிறது. அப்ப அதை என்ன செய்யலாது, சர்வசாதாரணமா விளங்காது. அதனால அவங்க என்ன சொல்றான்னு சொன்னால், ஒருவேளை ஸ்கேனிங் மெஷின் இல்லாத அந்த காலத்திலே அரபிகள்ல யாராவது கொடூர சிந்தனை உள்ளவர்கள் வயிற்ற கிழிச்சு, ஓ அட்டை வடிவத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லிக்கலாம் தானே. அதை முகமது கேட்டு எழுதிருக்கலாம் தானே. அன்றைக்கே வயிற்ற கிழிச்சு பார்த்து அதுக்குள்ள அப்படி இருந்து அதை என்ன செஞ்சிருக்கலாம், கொடூர சிந்தனை உள்ளவர்கள், ஓ அது அட்டை வடிவத்தில் 7ஆம் நாள் 8ஆம் நாள் நான் பார்த்தேன் என்று சொல்லி முகமது அந்த மெசேஜை எழுதி இருக்கலாம் தானே. அப்படியே ஒரு cross question என்ன செய்யறாரு, அவர்கிட்ட கேட்கிறார். அதுக்கு டாக்டர் கீத் மூர் சிரித்தார். சிரித்து விட்டு சொன்னார், 7வது நாள் அட்டை வடிவத்தில் இருப்பது கண்களுக்கே தெரியாது. 7ஆம் நாள்ல அட்டை வடிவத்தில் இருப்பது இந்த நேக்கட் ஐக்கு என்ன செய்யாது, தெரியாது. கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறதே பல மாதங்களுக்கு பின்னர் தான். அதனால ஒரு பொழுதும் என்ன செய்ய முடியாது, இப்படி ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணியோ ஒரு வருடத்தில் கொடூரமாக நடந்தோ இந்த மெசேஜை சொல்ல முடியாது என்பதனால தான் நான் சொன்னேன். 2வது cross question 3வது cross question கேட்கிறாரு. அப்படின்னா குர்ஆனை பத்தி நீங்க என்ன சொல்ல வாரீங்க? டிவைன் மெசேஜ், இது ஒரு புனிதமான ஒரு மெசேஜ் என்று தான் நான் சொல்லுகிறேன், இறைவனிடத்தில் வந்த ஒரு மெசேஜ் என்று தான் சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஆனால் அவர் கடைசி வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய கடைசி நிலை வரைக்கும் அவர் என்ன செய்யவில்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு சாட்சியம் சொல்லிவிட்டு போனார், இது ஒரு காலமும் வித்தியாசமான முறையில் நடந்திருந்தாலும் ஆய்வுக்கு வர முடியாது, கொடூரமாக நடந்திருந்தாலும் ஆய்வுக்கு வர முடியாது. பலவிதமான பவர் உள்ள பல 100 மடங்கு பெருக்கி காட்டக்கூடிய லென்ஸ்கள் வந்த பின்னால் தான், மைக்ரோ லென்ஸ்கள் வந்த பின்னால் தான் இதை என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். இதை இந்த நூற்றாண்டில் 70க்கு பின்னர் தான் கண்டே முடிச்சாங்க. இப்படி ஒரு செய்தி மறந்தேனும் இந்த மாதிரி ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக முகமது சொன்ன செய்தி இறைவனது தூதிலிருந்து தான் என்ற செய்தி என்ன செய்தார், சொன்னார். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் எடுத்து சொன்னதற்கான காரணம், இறைவனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும். எமது வாழ்க்கையுடைய முழு சந்தோஷமும் இந்த உலக வாழ்க்கையுடைய அனைத்து போக்கும் அதற்கு கீழே தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தூய்மையான இறைவனை நோக்கி நாங்கள் பயணிக்க நீங்கள் பெரிய ஆய்வுகள் செய்ய தேவையில்லை. உங்கள் சொந்த சிந்தனையை மட்டும் என்ன செய்யுங்கள், கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். என்னை எந்த சிந்தனை சுதந்திரமாக வைக்கும் என்பதுதான் உங்களது கேள்வியாக இருக்க வேண்டும். என்னை எந்த சிந்தனை யோசிக்க செய்யும், என்னை எந்த சிந்தனை சிறந்த முறையில் வழிநடத்தும் என்கின்ற அடிப்படையை நீங்கள் யோசிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் பதிலை ஏக இறைவனை மட்டும் வணங்க வேண்டிய இஸ்லாத்திலே இருக்கிறது என்பதை கண்டுகொள்வீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து சமுதாயத்திற்கும் ஹிதாயத்தை தந்து சிறந்த முறையில் இந்த வாழ்க்கையுடைய சந்தோஷத்தை அனுபவித்து மறுமையில் வெற்றி பெறக்கூடிய மக்களாக ஆக்கியருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.